மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள தீராத சண்டை சச்சரவுகள், ஏதேனும் ஒரு செயல்களை செய்தால் கூட பெரியதாக தொடங்கக்கூடிய பிரச்சனைகள், நாள் பொழுது ஆக ஆக அது தேவையில்லாத குற்றங்களையும் தேவையில்லாத மனக்கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். ஆரம்பத்தில் சிறியதாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நாட்கள் ஆக ஆக அது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளாகவும் குடும்பத்தில் தேவையில்லாத வாதங்களாகவும் இதுவரைக்கும் ஏற்பட்டு ஒருவருடைய மனதை ஒருவர் அசிங்கப்படுத்தி கொண்டும் ஒருவருடைய மனவை இன்னொருவர் அவமானப்படுத்தி கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். மேஷம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துணையுடன் பகிர வேண்டிய சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அது ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ இருவரில் யாராவது ஒருவர் மறைத்து வைத்திருந்திருப்பீங்க. உங்களுடைய முன்னாள் நாட்களில் ஏற்பட்டதோ அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களோ, இது அனைத்தையும் நீங்கள் சொல்லாமல் மனதிற்குள் மறைத்து வைத்திருந்த சில ரகசியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் அதை மறைத்து வைத்தால் எதுவும் தெரியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டு யாரிடமும் நீங்கள் சொல்லாமல் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே வைத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் நினைத்த ஒரு விஷயம் உங்களை தவிர மற்ற நபர்களுக்கும், ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கூட தெரிய வந்திருக்கும். அது ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவே உங்கள் மீது எழுப்பப்பட்டது. உங்கள் மீது ஒரு சந்தேக கண்ணோட்டத்தையும் அது நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, இது இந்த அளவுக்கு பிரச்சனையாக மாறும் என்று நினைத்தால் நான் ஆரம்பத்திலே இதை சொல்லியிருப்பேனே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பாராமல் மறைத்து வைத்த சில விஷயங்கள் இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பின்னர் அவை வேறு வழிகளில் தெரிய வந்த போது ஏன் என்னிடம் யாரும் சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுடைய பெரிய மனக்கசப்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் இதை வேண்டுமென்று செய்திருக்க மாட்டீங்க. ஆனால் அதை உங்களுடைய துணையுடன் சொன்னால் அவர்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒருவரின் மொபைல் பழைய தொடர்புகள் அல்லது பணம் தொடர்பான தகவல்கள் வெளிவந்ததால் சந்தேகங்கள் அதிகரித்து சிறிய கருத்து வேறுபாடு கூட பெரிய பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது குடும்பத்துக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம் அல்லது வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். அதனால ஏதேனும் மனதிற்குள் வைத்திருந்தீர்கள் என்றால் அவர்களை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக நீங்களே அதனை அவர்களிடம் சொன்னால் மட்டுமே பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதனையும் நீங்கள் மனதிற்குள் ஏற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இதனால மனதளவில் இடைவெளி ஏற்பட்ட அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். எனவே எதையுமே மறைக்காமல் நீங்கள் இருப்பதுதான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமா தேடி கொடுக்கும். எனவே இதனை மட்டும் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். தம்பதிக்குள் என்னதான் ஒளிவு மறைபற்ற அன்பு இருந்தாலுமே தற்போதைய கிரக நிலைகளால் ஒருவருக்கொருவர் சந்தேகிக்கும் சூழ்நிலை உருவாகப் போகிறது. அதனால முடிந்த அளவுக்கு எதையுமே மனதிற்குள் வைத்துக் கொள்ளாமல் நேரடியாக கூறிவிடுங்கள். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட நீங்கள் சுமூகமாக முடித்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அது பிற்காலத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளாக மாறிவிடும் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. யாரோ மூன்றாவது நபர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய துணையின் மீது நீங்கள் நம்பிக்கை இழக்க நேரிடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படலாம். எனவே மூன்றாவது நபரின் பேச்சை நீங்கள் கேட்கவே கேட்காதீர்கள். கண்களாலேயும் காந்தாலையும் கேட்பதை மட்டுமே நம்பி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மீது அவருக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் அந்த சந்தேகங்கள் உண்மையான ஒரு சந்தேகமா என்பதை நீங்கள் கவனித்து சந்தேகத்தை மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மேஷம் ராசினர் எப்போதுமே எதையும் நேரடியாக பேச விரும்புபவர்கள். எனவே சந்தேகங்களை மனதிற்குள்ளேயே நீங்கள் வளர்க்காமல் துணையுடன் தனியாக அமர்ந்து பேசி தவறான புரிதல்களை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்து விட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் நீங்கள் மட்டும் கிடையாது, குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே இருப்பார்கள். எனவே நீங்கள் மனதிற்குள்ள அனைத்தையும் வைத்துக்கொண்டு தேவையில்லாத ரகசியங்களையும் மூடி வைத்திருந்தீர்கள் என்றால் அது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை மட்டுமே தூண்டி கொடுக்கும் என்பதை நீங்கள் மனதிற்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். அதனை பார்த்து நீங்கள் நடந்து கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை ஏற்படுத்தும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம மேஷம் ராசி ஆண்களாக பெண்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து சென்றால் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு எல்லா விதமான நேரங்களிலும் நன்மைகளை தேடி கொடுப்பார்கள். எரிந்து விழுகாமல் முடிந்த அளவுக்கு ஏதேனும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் தவறு செய்தாலும் அவர்களை அனுசரித்து நீங்கள் கொண்டு சென்று பாருங்கள். அவர்களைப் போல ஒரு நல்ல ஒரு நண்பனாகவும் அது மட்டுமல்லாமல் உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராகவும் யாருமே இருக்க மாட்டார்கள். அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
கல்வி சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எனவே அதனையும் கொஞ்சம் பார்த்து உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்குள்ள கல்வி சம்பந்தமான சில பணிகளையோ அல்லது பிரச்சனைகளோ வந்தால் அதனை கொஞ்சம் நீங்கள் பார்த்து முடித்து விடுவது உங்களுக்குள்ள மிகவும் நல்லது. மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு தானாகவே நீங்கிவிடும். உங்கள் மீது சின்ன சின்ன வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு அதுவும் மறையும். வியாபார பணிகளில் விடாப்படியான செயல்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளவும். எல்லா வேளையும் இழுத்து போட்டு பார்ப்பது ஆரம்பத்தில் நன்றாக இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையாகவும் பிரச்சனையாகவும் உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். சிறு தூர பயணங்களால் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். எனவே அதனையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்க குடும்பத்துல பேசப்படாத உண்மை புரிதலாக மாறும். பல காலமாக குடும்பத்திற்குள் சொல்லப்படாமல் மறைந்து கிடந்த சில உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அது நீங்கள் இத்தனை நாட்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டும் அதனை அறிந்து கொள்ளாமல் இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அது உங்களுடைய காதுக்கு கேட்ட உடனே உங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதனை நீங்கள் சமாளித்து வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போக முடியும். அந்த உண்மைகள் ஆரம்பத்தில் உங்களுக்கு அதிர்ச்சியைத்தான் கொடுக்கும். அதிர்ச்சியவை கொடுத்தாலும் பின்னர் அனைவருக்கும் தெளிவையும் அது புரிதலையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தவா ஆரம்பிக்கும். மேஷம் ராசிக்காரங்க சந்தித்து தவறான குற்றச்சாட்டுகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய நிலைப்பாட்டின் உண்மை குடும்ப உறுப்பினர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் குடும்பத்திற்கு உண்மையாக இருங்கள். எது நடந்தாலும் குடும்பத்துடன் நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரை உங்களை தவறாக நினைத்தவர்கள் கூட மனம் மாறி அணுகக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க போகுது. எனவே அந்த ஒரு காலத்தை நீங்க தான் சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்தும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். இத்தனை காலமும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு பெரிய சுவராக இருந்த வெளியில் சொல்ல முடியாமல் தவித்த சில உண்மைகள் மற்றும் மர்மங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துவிடும். இதை நீங்களே கூறாமல் இருந்தாலுமே சில நபர்கள் மூலமாகவோ மூன்றாவது நபர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக அந்த உண்மைகளும் மர்மங்களும் இந்த ஒரு நேரில் உங்களுடைய காதுக்கும் கேட்டுவிடும். நீங்கள் மறைத்து வைத்த சில உண்மைகளும் வெளியில் தெரிந்துவிடும். அது ஆரம்பத்தில் பிரச்சனைகளாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தாலும் நாளுக்கு நாள் போக போக அது எதுவுமே இல்லை என்பது போல உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பித்துவிடும். எனவே இதிலும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆனால் அது சண்டையாக மாறாமல் குடும்பத்தினர் மத்தியில் ஒருவருக்கொருவர் ஆழமான ஒரு புரிதலையும் பரஸ்பர மரியாதையும் அது நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷம் ராசியினரின் நேர்மையான குணத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் அன்று நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் என்று குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொண்டு உங்களோடு கைகோர்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. இந்த ஒரு நாளை நீங்க சரியா பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மேஷம் ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அனுசரித்து சென்றீர்கள் என்றால் எல்லாமே உங்களுக்குள்ள கைகூடும். பரணியில் பிறந்தவர்களுக்கு வதந்திகள் தானாகவே வந்து அதுவாகவே மறைய ஆரம்பிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நான் கூறியது அனைத்தும் வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்மைகளை தேடி கொடுப்பார்கள். எரிந்து விழுகாமல் முடிந்த அளவுக்கு ஏதேனும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் தவறு செய்தாலும் அவர்களை அனுசரித்து நீங்க கொண்டு சென்று பாருங்கள். அவர்களைப் போல ஒரு நல்ல ஒரு நண்பனாகவும் அது மட்டுமல்லாமல் உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராகவும் யாருமே இருக்க மாட்டார்கள். அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கல்வி சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எனவே அதனையும் கொஞ்சம் பார்த்து உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்குள்ள கல்வி சம்பந்தமான சில பணிகளையோ அல்லது பிரச்சனைகளோ வந்தால் அதனை கொஞ்சம் நீங்கள் பார்த்து முடித்து விடுவது உங்களுக்குள்ள மிகவும் நல்லது. மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு தானாகவே நீங்கிவிடும். உங்கள் மீது சின்ன சின்ன வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு அதுவும் மறையும். வியாபார பணிகளில் விடாப்படியான செயல்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளவும். எல்லா வேளையும் இழுத்து போட்டு பார்ப்பது ஆரம்பத்தில் நன்றாக இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையாகவும் பிரச்சனையாகவும் உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். சிறு தூர பயணங்களால் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். எனவே அதனையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்க குடும்பத்துல பேசப்படாத உண்மை புரிதலாக மாறும். பல காலமாக குடும்பத்திற்குள் சொல்லப்படாமல் மறைந்து கிடந்த சில உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அது நீங்கள் இத்தனை நாட்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டும் அதனை அறிந்து கொள்ளாமல் இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அது உங்களுடைய காதுக்கு கேட்ட உடனே உங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதனை நீங்கள் சமாளித்து வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போக முடியும். அந்த உண்மைகள் ஆரம்பத்தில் உங்களுக்கு அதிர்ச்சியைத்தான் கொடுக்கும். அதிர்ச்சியவை கொடுத்தாலும் பின்னர் அனைவருக்கும் தெளிவையும் அது புரிதலையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தவா ஆரம்பிக்கும். மேஷம் ராசிக்காரங்க சந்தித்து
இந்த தவறான குற்றச்சாட்டுக்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய நிலைப்பாட்டின் உண்மை குடும்ப உறுப்பினர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் குடும்பத்திற்கு உண்மையாக இருங்கள். எது நடந்தாலும் குடும்பத்துடன் நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரை உங்களை தவறாக நினைத்தவர்கள் கூட மனம் மாறி அணுகக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க போகுது. எனவே அந்த ஒரு காலத்தை நீங்க தான் சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்தும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். இத்தனை காலமும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு பெரிய சுவராக இருந்த வெளியில் சொல்ல முடியாமல் தவித்த சில உண்மைகள் மற்றும் மர்மங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துவிடும். இதை நீங்களே கூறாமல் இருந்தாலுமே சில நபர்கள் மூலமாகவோ, மூன்றாவது நபர்கள், உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக அந்த உண்மைகளும் மர்மங்களும் இந்த ஒரு நேரில் உங்களுடைய காதுக்கும் கேட்டுவிடும். நீங்கள் மறைத்து வைத்த சில உண்மைகளும் வெளியில் தெரிந்துவிடும். அது ஆரம்பத்தில் பிரச்சனைகளாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தாலும் நாளுக்கு நாள் போக போக அது எதுவுமே இல்லை என்பது போல உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பித்துவிடும். எனவே இதிலும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆனால் அது சண்டையாக மாறாமல் குடும்பத்தினர் மத்தியில் ஒருவருக்கொருவர் ஆழமான ஒரு புரிதலையும் பரஸ்பர மரியாதையும் அது நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷம் ராசியினரின் நேர்மையான குணத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் அன்று நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் என்று குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொண்டு உங்களோடு கைகோர்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை